பிளே தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிளே தமிழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சோழி பிரசுரத்தின் மூலமாக ஒவ்வொருவருடைய கிரக பயிற்சியுடைய பலாபலங்களை எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, அதாவது சனி பயிற்சி. கிரகங்களில் 3 கிரகத்தினுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நாம் சந்திக்க போக வேண்டியது குரு பகவானுடைய பயிற்சி. குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதே நேரம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி. இடைவெளி குறுகியாக இருந்தாலும் கூட இந்த பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தருமானா கண்டிப்பாக தரும். சொல்லியிருக்காங்க இல்லையா பெரியவங்க, குருவின் பார்வை கோடி புண்ணியம் தரும், குரு பார்க்க கோடி பாவம் தீரும். அந்த குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு சிறப்புங்க. இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை அல்லவா. அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருக்கணித வாக்கிய பிரகாரம் நான் சொன்னாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சியும் சேர்த்தே சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு வெள்ளம் மாறி அலை அடித்தாலும் கூட அதை தடுத்து நமக்கு நற்பலனை தர கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தானே. அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 7, 10 அவருடைய பார்வை. இப்போ சனி பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மீனராசியிலிருந்து அவர் பார்க்கின்றார். மீனராசியிலிருந்து அவருடைய பார்வை எங்கப்படுதுன்னா 3, 7, 10. 3வது பார்வையாக அவர் ரிஷபத்தை பார்க்கின்றார். 7வது பார்வையாக பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பார்க்கின்றார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்வை, அந்த 10வது பார்வை பார்த்தீங்கன்னா 3, 7, 10. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வை நமக்கு எந்த விதமான பலனை தரும் என்று நம்ம எல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அந்த வகையில் குரு பகவானுடைய பயிற்சி, இந்த குரு பகவானுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகின்றார். கடகத்தில் வருவது மட்டுமல்லங்க, அவர் உச்சம் பெறுகின்றார். அவர் உச்சம் பெறுகின்றது ஒரு அற்புதம். உச்சம் என்றால் என்ன? பலம் பெறுகின்றார். ஆனால் ஒரு சூட்சும ரகசியத்தை நான் சொல்லலைங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சம் பெறுவதால் என்ன விதமான நற்பலனை தந்துவிட போகின்றார். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் கடகம் பார்த்தீங்கன்னா யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. சந்திரனும் குருவும் பகைதானே. அங்கு அவர் பலம் பெற்றால் என்ன, பலகீனமானால் என்ன, ஆனாலும் கூட அதனுடைய தாக்கம் வீரியம் நம்மை பாதிக்கத்தான் செய்யும். உங்கள் அனைவருக்குமே என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயுடைய பரிபூரணமான ஆசை கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் செய்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 2026 இந்த 2026 உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அமையுமா? கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் மாறுமா என்று கலங்கி நின்றவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் நற்காலமாக அமையுமா என்பதை நம்ம இப்போ சோழி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம். அதே நேரம் குரு பகவானுடைய பார்வைன்னு எடுத்தீங்கன்னா 5, 7, 9. அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வையை என்ன எடுத்தீங்கன்னா 3, 7, 10. ஆக சனி பகவானுடைய பார்வையுடைய கெடுதல் இல்லாட்டாலும் கூட விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு போராட்டத்தை தான் கடந்த காலங்களில் சந்தித்து வந்துள்ளீர்கள். நிறைய ஏமாற்றங்கள், யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்றெல்லாம் கலங்கிய ஒரு காலகட்டமாக தான் இருந்தது. கவலையே பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது 2024 அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தை கலங்கித்தான் போய்விட்டீர்கள், கண்ணீர் தான் சிந்தித்து விட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த 2026 குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சி ஆகின்றார். பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு நல்ல சூழ்நிலை. ஏன்னா இவங்க வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள். நல்ல திருமணம் அமைந்தது, நிம்மதி இல்லை. நல்ல தொழில் அமைந்தது, போராட்டுகின்ற ஒரு வாழ்வாக அமைந்து விட்டது. நல்ல பிள்ளைகள் இருந்தும் கூட பெருமைப்பட முடியவில்லை. எந்த நேரமும் அடி வயிற்றில் பயம் கலந்த ஒரு அச்சம் கலந்த ஒரு வாழ்வைத்தான் இதுவரை சந்தித்து வந்தீர்கள். கவலையே பட வேண்டாம். சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லாவிட்டாலும் கூட எந்த கிரகங்களும் நற்பனை இதுவரை தந்து விடவில்லை. எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை விதமான சங்கடங்களை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் என்று தான் சொல்வேன். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கிற மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு 2026 இந்த குரு பகவானுடைய பயிற்சி அற்புதம். இவன் பார்வை, இந்த
அற்புத தேவதை தெய்வத்தினுடைய பார்வை உங்கள் மீது படுகின்றது. நான் சொன்னேன் அல்லவா, குருவினுடைய பார்வை, அதாவது மிதுனத்தில் இருந்து கடகம் நோக்கி வந்தார். மிதுனத்தில் இருந்து கடகம் நோக்கி வந்தாலும் கூட அவருடைய பார்வையை என்று எடுத்துக்கொண்டால் 5, 7, 9 அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானுடைய பார்வை 5, அந்த 5ஆம் பார்வையாக உங்களை பார்க்கின்றது. ஒரு அற்புதம் என்றுதான் நான் சொல்வேன். ஆயுள் பலம், ஆயுள்காரம், அந்த இடமே ஆயுள் ஸ்தானம் தானே, அந்த இடமே ஒரு ஆயுள் ஸ்தானம் தானே. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பஞ்சம சனியாக இருந்தாலும் கவலைப்பட விட, ஒரு மனிதனுக்கு என்ன வேணுங்க? தேக ஆரோக்கியங்க. சுவரை வைத்து தானே சித்திரம் வரைய வேண்டுங்க. நாம் நிம்மதியாக இருந்தால் போட்டு போறது. நம் பிள்ளைகள் மட்டுமல்ல, நம்முடைய பெற்றோர் எல்லோருமே நோயற்று நிறைவாக வாழ வேண்டும் அல்லவா? அந்த ருணம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மாற்றத்தை சந்திக்க போகின்றீர்கள். கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் மறந்து நிம்மதி தரக்கூடிய ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தை தான் சோழி பிரசன்னம் சொல்கின்றது. என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்ட விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 9ல் பாக்கிய குருவாக வருகின்றார். பாக்கியம் என்ன பாக்கியம் சொல்றீங்க? தன பாக்கியமா, குழந்தை பாக்கியமா, தொழில் பாக்கியமா, எத்தனை பாக்கியம் இருந்தாலும் அத்தனை பாக்கியத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம். பசித்தவன் வயிற்றுக்கு ஒருக்கப்படும் சாதம், தவித்த வாய்க்கு கொஞ்சம் தண்ணி கிடைச்ச மாதிரி, தனியாக அனாதையாக ஒரு வனத்திலே நிற்பவனுக்கு ஒரு ஆறுதல் குரல் குறைப்பது போல அற்புதம். 3 பலமும் இழந்து தவித்து போய்விட்டீர்கள். 3 பலத்தையும் இழந்து கண்ணீர் சிந்தி விட்டீர்கள். அந்த நிலை மாறுமானா கண்டிப்பா மாறும். நல்ல தசாபுக்தியும் வேணுங்க. குருவின் பார்வை இருந்து விட்டால் மட்டும் போராது. சனி பகவான் பஞ்சம சனியாக இருந்தும் சற்று சங்கடத்தை தருகின்றார். கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு முள்ளு மேல ஒரு சேலை விழுந்துடுச்சுன்னா யாருக்கு பாதிப்பு? அதே நேரத்தில் பழகும் பொழுது பார்த்து பழகுங்கள். நல்லது கெட்டதை புரிபடாமல் நிறைய போராட்டங்களை சந்தித்தவர்கள், இதுவரை இழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் ஒரு நிலை பெறுகின்றது. உங்களை புரிந்து கொள்ளாமல் போராடிய உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பிறரை புரிந்து கொண்டால் மட்டும் போராது, உங்களை பிறர் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தன்மை அருமையான சந்தர்ப்பம். ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தான். நான் மட்டும் சொல்லவில்லை. காரணம் என்னன்னா, குரு பகவான் அவருடைய பார்வை, இந்த ஒரு பார்வைக்காக தான் நீங்கள் காத்திருந்தீர்கள். தடைபட்டு போன சுப நிகழ்வுகள், தடைபட்டு போன திருமணம், எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தடையாக இருந்ததோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பிரச்சனையாக இருந்ததோ அத்தனையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இந்த நேரத்தில் நல்ல தசா புத்தியும் நடக்கும். பொதுவாகவே நான் அந்த 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு ஒன்று சொல்றேங்க. குருவின் பார்வை மட்டும் முழுமையான பலனை தந்து விடாது. அதே நேரம் சனியினுடைய பார்வை மட்டும் முழுமையான கெடுபலனை தந்து விடாது. நல்ல தசாபுத்தி நடக்குமானால், நல்ல யோகபலன் நடக்குமானால் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். மஞ்ச வஸ்திரம் அணியுங்க, மஞ்சள் மூடி போட்டு ஒரு பேனா வச்சுங்க, மஞ்சக்கல்ல மோதிரம் போட்டுக்கீங்க. அதாவது மஞ்சள் என்று சொல்லக்கூடிய அது நிற சம்பந்தமான ஏதாவது ஒன்று கையில் வச்சு மஞ்சள் கலரில் ஒரு வச்சுக்கிங்க. காரணம் என்னன்னா, மஞ்சள் பெண்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இதெல்லாம் பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. சோழி பிரசனத்தை சொல்ல வேண்டிய கடமை. முடிந்தவரை பெண்கள் எல்லாம் மஞ்சள் பூசி குளிப்பதற்கான முயற்சி பண்ணுங்க. பாதங்களையும் சரி, முகத்திலும் சரி மஞ்சளை அரைசி பூசி கொள்ளுங்கள். மஞ்சள் பார்த்தீங்கன்னா இந்த உருட்டு மஞ்சள்னு சொல்லுவாங்க, விரலை மஞ்சள் என்று சொல்வார்கள். அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு தானமாக கொடுங்கள். சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் வாங்கி கொடுங்கள். சகோதர சகோதரிகளுக்கு உருட்டு மஞ்சள் வாங்கி கொடுங்கள். அவ்வாறு செய்வதோடு குரு வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் குரு அது ஒன்றிலிருந்து இன்று வரை உங்கள் வாழ்க்கையில் பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டிய குருவாக இருந்தாலும் அவர்கள் மஞ்சள் நிறத்தில் ஒரு ஆடை வாங்கி கொடுங்க. திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று சனி பகவானுக்கு, ஏன்னா பஞ்சம சனியா இருக்கார், அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கண்டு உங்க கையினால அபிஷேகம் பண்ணுங்க. அதே நேரம் அந்த ஆலயத்தில் உலகில் எங்கும் இல்லாத பிரகஸ்பதிக்குன்னு ஒரு தனி ஆலயம், அந்த பிரகஸ்பதிக்கு கொண்டகல்ல மாலையை போடுங்க. ஒரு மஞ்சள் வஸ்திர சாத்த வழிபடுவீர்கள். ஆனால் குரு பகவானுடைய பார்வை உங்கள் வாழ்வை முன்னேற்றத்தை தரும். கவலையே பட வேண்டாம். சிந்திய கண்ணீருக்கு பலன் தரக்கூடிய ஒரு காலமாக அந்த 2026 குரு பயிற்சி அமையும்.